Around 7 CR to 8 CR. It depends upon the permutation and combination also what kind of things they are including. So the shelf life of a robot is around 10 years. Definitely the inclusive warranty is always 1 year with the system. And then with every system, then every hospital has to take the CFC. See, இது பாத்தீங்கன்னா வந்துட்டு not to increase the quantity numbers கிடையாது, it is to improve the quality of surgery. ஏன்னா இவ்வளவு நாள் வந்துட்டு we are giving good results with our surgeries. But இதுக்கு மேல வந்துட்டு we want to do better. That is why we வந்துட்டு want to increase the quality of the surgical work we perform. And patients are also benefited by doing robotic surgery. Recently வந்து ஒரு 2 weeks ago we performed same patientக்கு removal of a gallbladder and a uterus. அன்னைக்கு ஈவினிங் வந்துட்டு ஐசியூல அவங்களை நான் மீட் பண்ணேன். டாக்டர் நிஜமாவே சர்ஜரி பண்ணீங்களா, எனக்கு எதுவுமே வலி இல்லைன்னு சொன்னாங்க. அது உண்மையா சொல்லணும்னா எங்களுக்குமே ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஏன்னா we done this in laparoscopy. Post operative patient ஓரளவுக்கு வலி சொல்லுவாங்க, ஏன்னா they undergone a major procedure. But இதுல we found that patients the pain they are experiencing post surgery அது நல்லாவே குறைஞ்சிருக்கு. So direct answer to your question, இது வந்துட்டு இதை வச்சு நாங்கள் நம்பர்ஸ் ஆஃப் சர்ஜரி இம்ப்ரூவ் பண்ண போறது இல்லை, பண்ற சர்ஜரியை பெட்டரா பண்ணுன்றது தான் இஸ் ஆர் ஐடியா. The main reason is awareness, creating awareness for robotic surgery. Creating awareness for robotic surgery. See, first of all, we should believe, as a surgeon we should believe whether it is do good for the patient or not. Okay, so நாங்கள் ஓப்பன் சர்ஜரி நிறையா பண்ணிடுவோம். லாப்ரோஸ்கோபிக்கு வந்தபோது எல்லாருக்கும் ஒரு டவுட் இருந்த மாதிரியே சர்ஜன்ஸுமே டவுட் இருக்குது. இந்த மாதிரி டவுட், இந்த லாப்ரோஸ்கோபி யூஸா, இது பதிலாக நான் ஓப்பனே பண்ணிடுவேன், எனக்கு எதுக்கு லாப்ரோஸ்கோபி இப்படின்னு கேட்குற மக்களுக்கு ஃபர்ஸ்ட் லாப்ரோஸ்கோபியோட டவுட்டு சர்ஜன்ஸ்க்கு எங்களுக்கே வந்துருது. ஸோ நாங்கள் அதை பண்ண ஆரம்பிக்கும் போது started seeing the benefit. Okay, then we tell the patient, this is robo is not introduced now. The robotic surgery is there from almost 5-6 years மேலானதே இருக்குது. Same question we also had. Okay, when you start putting this in the test and the practice, see, it's not easy for them to build a robo, and it's an Indian made robo, made by a doctor, surgeon, for the patient. Okay, so this is, we want to give the advantage to our patients. When it comes to healthcare, India is one of the best healthcare in the world. Only people who travel outside understand this. When it comes to India, South India, meaning Tamil Nadu, has a very, very best healthcare system. In that, we are one among the pioneers. So we want to give the best for our patients. First, our own patients. நம்ம நாட்டில் இருக்க மக்களுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம விழிப்புணர்வு கொடுக்கணும். அதுக்கப்புறம் வந்து தான் அவங்களுக்கு அது நல்லதா கெட்டதா அவங்களுக்கு everyone has a doubt இருக்கா செய்யும். But when you give the information only they'll understand what it is. So first எங்களோட main motive is to give them this is good for you. Then slowly they will understand the importance. இப்போ நான் ட்ரைனிங் அவங்க கொடுக்குறாங்க, ஒரு சர்ஜன் ஃபிசிக்கலா சர்ஜரி பண்ணுறதுக்கும் ரிமோட்டை வச்சு ஹேண்டில் பண்ணுறதுக்கும் நாங்கள் ட்ரைனிங் அவங்க கிடைக்கிறா, இது பெஸ்ட்டாக இருக்கும். சார் அதே சொன்னேன், ஸ்கெப்டிக்கல் ஹேஸ் எவ்ரிபடி ஹேஸ் ஸ்கெப்டிக்கல் மாதிரி எங்களுக்கும் அந்த ஸ்கெப்டிக்கல்லாம் இருக்கும். எவ்ரிவன் கிவ்ஸ் அ ட்ரைனிங், தட்ஸ் அ ட்ரைனிங் ப்ராசஸ். ஒரு ட்ரைனிங் பண்ணி தான் வர முடியும். ஈவன் ஓப்பன் சர்ஜரி பண்ணுறதுக்குமே ஒரு சர்ஜனுக்கு 3 வருஷம் ட்ரைனிங் இருக்குது. 3 வருஷம் ட்ரைனிங் இருக்குது. அதுக்கப்புறம் அவங்க வந்து லாப்ரோஸ்கோபி பண்ணணும்னா தட்ஸ் அ ட்ரைனிங் பீரியட். எல்லாத்தையும் பண்ணி தான் வரும். ட்ரைனிங் அப்படிங்கிறது எடுத்தோட சர்ஜரி பண்ண மாட்டாங்க. தட்ஸ் ட்ரைனிங் ப்ராசஸ். ட்ரைனிங் ப்ராசஸ் முடிச்சு தான் இதை பண்ணுவோம். இப்போ இருக்க ஜென்ரேஷன் டு பி வெரி ஈஸி டு ஆன்சர். இப்போ இருக்க ஜென்ரேஷன் ஒரு குழந்தைக்கு கொடுத்தீங்கன்னா ஈஸியாக பண்ணிடுவாங்க. பட் தே டோன்ட் நோ ஹவ் டு டு இட், பட் தே டு இட். அந்த டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட் மட்டும் தான் நமக்கு தெரிஞ்சுக்கிடுது. பட் சர்ஜிக்கல் பிரின்சிபல்ஸ் எல்லாமே சேம் தான். என்ன ஆப்ரேஷன் ஓப்பன் சர்ஜரி என்ன பண்ணுறோமோ அதுதான் லாப்ரோஸ்கோபியில் பண்ணுறோம், அதுதான் ரோபோட்டிக்கில் பண்ணுறோம். பட் என்ன வித்தியாசம் அப்படின்னா அதை ப்ரிசைஸாக பண்ண முடியும் ரோபோட்டிக்கில். டிஷ்யூ ஹேண்ட்லிங்கிறது ரொம்ப கம்மி, ரொம்ப கம்மியான இடத்துல ஒரு குட்டியான சின்ன இடத்துல நுணுக்கமான இடத்துக்காக வந்து நம்ம பெரிய ஆப்ரேஷன் பண்ண தேவையில்லை, அவ்வளோ பெருசாக கட் பண்ண தேவையில்லை. சின்ன சிறு துளை வழியாகவே போய் பண்ண முடியும். அந்த சிறு துளை வழி பண்ணும் போதுமே லாப்ரோஸ்கோப்பியோட என்ன அட்வான்டேஜ்னா இந்த ஆமோட மூவ்மெண்ட் தான். இப்படி பிடிக்கிறதுக்கும் இப்படி போய் அது பண்ணுறதுக்கும் உள்ள வித்தியாசம் இருக்குது. ஸோ இதனால பெனிஃபிட் பேஷண்ட்ஸ் அதிகமாக இருக்கும். பிளட் லாஸ் கம்மி, பெயின் ரொம்ப கம்மி. சார் ஒரு மல்டிபிள் சர்ஜரி, ஒரு பேஷண்ட்க்கு ஒன்று இல்லாமல் 2 சர்ஜரி தேவைப்படுது. ஒரே பேஷண்ட் வந்து கர்ப்பப்பை ஆப்ரேஷனும் பண்ணுறோம், பித்தப்பை ஆப்ரேஷன் ரெண்டுமே ஒரே பேஷண்ட்க்கு ஒரே நாளில் பண்ணுறோம். ரோபோட்டிக் பேஷண்ட் பண்ணோம். அந்த பேஷண்ட் ஈவினிங் கம்ஃபர்டபுளாக இருக்காங்க. இப்போ அதுக்கு காரணம் என்னன்னா அவங்களுக்கான மேக் இன்சிஷன் ரொம்ப சின்னது, சரிங்களா? ரெக்கவரி ஃபாஸ்ட்டாக இருக்கும். தென் பேஷண்ட்ஸ் ஆர் ஹாப்பி, வி ஆர் ஆல்சோ ஹாப்பி. கேள்விக்கு பதில் சொல்லணும்னா there is a training period. நாங்கெல்லாம் 3 பேரும் டெல்லிக்கு போய் ட்ரைனிங் முடிச்சுட்டு தான் வந்தோம். வந்துட்டு இங்கேயும் வந்துட்டு இந்த ரோபோ வச்சு we had a short training session. So answer your question, there is a training module for this particular robot. சார் இந்த ரோபோட்டிக் சர்ஜரி மூலமாக என்னென்னலாம் நம்ம ரெக்கவர் பண்ணலாம் சார், என்னென்ன சர்ஜரிஸ்லாம் பண்ணலாம்?
ஸ்பெஷாலிட்டிஸ்னு பார்த்தீங்கன்னா we have a variety of specialties. Gastroenterology இருக்கு, general surgery இருக்கு. For example, hernia surgery, gallbladder removal, complex cancer surgeries like stomach remove பண்றது, intestine remove பண்றது. Gynecologyல பார்த்தீங்கன்னா uterus remove பண்றது, uterus உள்ள fibroid remove பண்றது, and also urology kidney remove பண்றது, prostate remove பண்றது. So அப்டாமின்ல என்னெல்லாம் சர்ஜரி பாசிபிளோ அது எல்லாமே வந்துட்டு ரோபோல பாசிபிள். அது தவிர இந்த ரோபோல ஒரு இம்பார்ட்டன்ட் இது வந்துட்டு ஹார்ட் சர்ஜரியும் பண்ணலாம். இந்த பீட்டிங் ஹார்ட் சர்ஜரி, கார்டியோதொராசிக் சர்ஜரியும் இந்த ரோபோல நம்மளால பண்ண முடியும். சார் டைம் இது இருக்கா சார்? நார்மல் சர்ஜரிக்கு நம்ம ரோபோட்டிக் பண்ணும்போது டைம் consumed is approximately the same as compared to open and laparoscopic surgery. இனி வரப்போற சர்ஜரி எல்லாமே உங்க ஹாஸ்பிட்டல்ல மோஸ்ட் ப்ராபபிலி இந்த ரோபோட்டிக் வச்சு தான் நீங்க பண்ண போறீங்களா? அது டாக்டர் சாய்ஸா இருக்குமா? அந்த பேஷண்ட் எவ்வளவு அஃபோர்ட் பண்றாங்கன்ற சாய்ஸ் பண்ணுவீங்க? See, அது வந்து usually patient choice தான். Okay, see, we can tell where as the advantages of robotic surgery. See, this is வந்து விழிப்புணர்வு தான் கேட்ட மாதிரி. Okay, robotic surgeryனால என்னென்ன நன்மைகள் இருக்குன்னு நம்ம சொல்ல முடியும், சரிங்களா? ஆனா சாய்ஸ் வந்து பேஷண்டோட சாய்ஸா இருக்கும், புரியுங்களா? ஏன்னா பேஷண்ட் has to choose what they want அப்படிங்கிறது தான். பட் we will definitely see அறியாதவங்களுக்கு அறிவிக்கிறது நம்மளோட இது, சரிங்களா? அவங்களுக்கு தெரியலன்னா சொல்லதான் செய்யும். பட் அவங்களோட சாய்ஸ் we can't take the choice. இப்போ ஜெனரல் சர்ஜரியோட காஸ்ட்டை விட எவ்வளோ பர்சன்ட் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது? பர்சன்டேஜ் எவ்வளோ அஃபோர்டபுள் ப்ரைஸ் கேட்குது? ரஃப்லி வந்துட்டு நம்ம இந்த சிஸ்டம்ல we charge extra 10 to 15% of the normal surgery cost for the robotic. சரி, நீங்க காஸ்ட்னு பார்க்கும்போது we should take everything into consideration. Suppose we'll talk about open surgery எடுத்துக்கோங்க. ஓப்பன் சர்ஜரி பண்ணுறோம்னா சர்ஜரி டைம் காஸ்ட்டுங்கிறது கம்மியாக இருக்கும், சர்ஜரிக்கு மட்டும் எடுத்து காசு. ஆனால் அதுக்கப்புறம் பேஷண்ட் 5 நாள்லேருந்து 6 நாள் ஹாஸ்பிட்டல் இருப்பாங்க, சரிங்களா? 5 நாள் 6 நாள் ஹாஸ்பிட்டலில் இருப்பாங்க. அதுக்கான மருந்து மாத்திரை அதையும் தாண்டி பேஷண்ட் அட்டெண்டர் கூட இருக்கும். இப்போ இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா எல்லா பாப்புலேஷனும் யாருக்குமே டைம் பண்ண முடிய மாட்டேங்குது. எவரும் வாண்ட் டு கெட் அட்மிட்டட் அண்ட் சேம் டே எவரும் கெட் டிஸ்சார்ஜ். ஸோ தட் இஸ் பாசிபிள் when we reduce all those things. ஸோ டே கேர் சர்ஜரியாக கூட பண்ணலாம். காலையில் அட்மிட் பண்ணி ஆப்ரேட் பண்ணிட்டு நைட்டே கம்ஃபர்டபுளாக பேஷண்ட் இருந்தாங்கன்னா we can discharge. So that is advantages we are getting it. சார், பெரும்பாலான ஹாஸ்பிட்டலில் டாவின்சி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் இந்த பிராண்ட் எடுக்க என்ன காரணம்? யூனிக்னஸ் எது? இதில் ஒரு முக்கியமான இது வந்துட்டு we are proud supporters of indigenous products. எங்களுக்கு வந்து மேட் இன் இந்தியான்றது ரொம்ப ஒரு பெருமையான ஒரு விஷயம். அண்ட் இது வந்துட்டு டாவின்சி வாங்கின எல்லா சர்டிஃபிகேட்டும் வாங்கின ஒரு ரோபோ. ஸோ இட் இஸ் ஆன் பார் வித் ஆல் த ரோபோஸ் இன்டர்நேஷ்னலி. டாவின்சின்றது மார்க்கெட்டில் ஃபஸ்ட்டு வந்து லான்ச் பண்ண ரோபோ வேர்ல்டுலேயே பல வருஷங்களுக்கு முன்னாடி. ஸோ இது வந்துட்டு இட் இஸ் ஆன் பார் வித் டாவின்சி. அண்ட் அதை விட பெட்டராக இது ஹார்ட் சர்ஜரியும் பண்ணுறதுனால வி வாண்டட் டு ஹேவ் மல்டி ஸ்பெக்ட்ரம், எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் உண்டான ஒரு ரோபோ வந்துட்டு வி வாண்டட் டு ஹேவ். அதுக்காக இதை நாங்கள் சூஸ் பண்ணோம். ஸோ காஸ்ட் வைஸ் எப்படி வித்தியாசம் ஆப்ரேஷனில்? சர்ஜரி பொறுத்த வரைக்கும் எங்கள் காஸ்ட் வி கேன் சே தட் இட் இஸ் 10 to 15%. பட் மற்ற சர்ஜரிஸ் மற்ற ரோபோஸ் மற்ற இடத்துல பண்ணுறது ப்ராப்ளி நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டுக்கிறது பெட்டராக இருக்கும். அங்கே கமெண்ட் பண்ணணும். மார்க்கெட் வைஸே கொஞ்சம் தெரியும் இல்லைங்களா? definitely this will be comparatively lesser, but எந்த அளவுக்குன்றது we can டிபெண்ட் ஆன் தி ப்ரொசீஜர் இருக்கும், சரிங்களா? ஒரு பேஷண்ட் ஒரு ப்ரொசீஜர் பண்ணுறோமா 2 ப்ரொசீஜர் பண்ணுறோமான்றது எவ்வளோ என்ன மாதிரி ப்ரொசீஜர் பண்ணுறது அதுக்கு தகுந்த மாதிரி மாறும். நம்ம சர்ஜரி பற்றி மட்டும் தான் பேசுவோம். காஸ்ட்னு வரும்போது நம்ம சர்ஜரி பற்றி மட்டும் தான் பேசுவோம். அந்த ரோபோ யூஸ் பண்ணுற சர்ஜரி பற்றி மட்டும் தான் பேசுவோம். அப்படி பார்க்கும்போது 10 to 15% சொன்ன மாதிரி. பட் அடிஷ்னலாக அவங்க வந்து என்னென்ன அவங்க ஒரு சர்ஜரிக்கு வந்து மற்ற டிஸ்போசபிள்ஸ்னு சொல்லுவோம். அதாவது அவங்களுக்கு மட்டுமே யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் இருக்கும். இப்போ ஹேர்னியான்னு சொல்லுங்களேன், அந்த வலை இருக்கு இல்லைங்களா, அது டிஸ்போசபிள்ஸ். அது ஒவ்வொரு சர்ஜரிக்கு ஒரு சர்ஜரிக்கு அந்த மாதிரி இந்த வலைங்கிறது மாறும். ஸோ அதோட காஸ்ட் மாறும், சரிங்களா? அதே மாதிரி இப்போ கேன்சர் பேஷண்ட் வந்து உடலை கட்டி இருக்கு அப்படிங்கும் போது அதை கட் பண்ணி எடுக்கும் போது அது டிவைஸ் ஸ்டேப்லர், அந்த ஸ்டேப்லர் கருவியோட சார்ஜஸ் வந்து வேறு. ஸோ அதெல்லாம் டிஸ்போசபிள்ஸ் சொல்லுவோம். ஸோ அதை வச்சு நம்ம மொத்தமாக ஆர்டே ஹோல் இவ்வளோ சர்ஜரி காசுன்னு சொல்ல முடியாது. ஸோ ரோபோட்டிக்கும் லாப்ரோஸ்கோப்பிக்கும் உள்ள வித்தியாசம் பார்த்தீங்கன்னா நம்ம இதில் 10 to 15% மினிமம் வந்து டிஃபரன்ஸ் இருக்கும். இந்த விஷயம் சென்னையில் நம்ம மட்டும் தான் வச்சுருக்கோமா எப்படி? Yeah. So this Mantra 3.0 system, the third generation system, is actually first in Chennai. சென்னையில் இது வந்துட்டு இப்போதைக்கு நம்ம மட்டும் தான் வச்சுருக்கோம். சார் அதுதான் சார் எங்களோட இதுவே. சொன்ன we want to give the best quality of treatment at an affordable price, சரிங்களா? நாங்கள் அது ஆக்சுவலாக வந்து பெருசாக அது மார்க்கெட்டிங் மட்டும் தான் சொல்லல, பட் we are doing it. நம்ம வந்து இன் பார்வர்ஸ் எல்லாமே பண்ணிட்டு தான் இருக்கும். பட் எங்கள் மோட்டோ அது கிடையாது. எங்கள் மோட்டோ வந்து ஃபஸ்ட்டு இது வந்து ரோபோட்டிக் சர்ஜரியோட நன்மைகளை வந்து எல்லாருக்கும் போய் சேர்க்கணும், சரிங்களா? இதில் ஒரு ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே எல்லா இடத்துலையுமே நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே காஸ்ட் என்னங்கிறத ஃபஸ்ட்டு கேள்வி இருக்குது. ஏன்னா எனக்கு என்ன பயனுன்னு யாரும் கேள்வி கேட்கல. ஃபஸ்ட்டு காஸ்ட் என்ன, அதை தவிர்த்துட்டு மிச்சம் என்ன பயனுங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும்.
அதான் அவங்க கேட்ட மாதிரி இதை சூஸ் பண்ணுறது பேஷன்ஸ் தான். புரியுங்களா? இல்லை ரோபோட்டிக் சர்ஜரி வேணுமா வேணாமா சூஸ் பண்ணுறது பேஷன்ஸ் தான். நம்ம வந்து இது நீங்கள் தான் இதுதான் பண்ணணும், இதுதான் உங்களுக்கு பெஸ்ட்னு சொல்கிறாங்க. இதனால நன்மைகள் என்னன்னு சொல்ல வேண்டியது ரெஸ்பான்சிபிலிட்டி நமக்கு இருக்குது. ஸோ அதுதான் நம்ம சொல்லணும். இல்லை அதான் சொல்கிறேன் சார், சொல்கிற பிறகு மாறுறாங்க கிடையாது. உங்களுக்கு நன்மை சார் சிம்பிள். ஓப்பன் சர்ஜரி பண்ணுற காஸ்ட்டை பற்றி மட்டும் தான் பேசுறீங்க. ஓப்பன் சர்ஜரி காஸ்ட், ரோபோட்டிக் சர்ஜரி காஸ்ட். அதுக்கப்புறம் 5 நாள் 6 நாள் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்கல்ல, அது வந்து அந்த 5 நாள் 6 நாள் கட்டாயம் கிடையாது. சில பேருக்கு வந்து இன்னும் அதிகமாக ஆகலாம். சார் எளியவர்களுக்கு தான் நம்ம இந்த அட்வான்டேஜ் ஆஃப் ஃபாஸ்டர் ரிகவரி கொடுக்குறோம். அவங்க தான் வந்து சப்போஸ் 1 வீக் லீவ் போடுறதுக்கும் 1 மந்த் லீவ் போடுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஸோ சில பேருக்கு வந்து நான் வந்து 5 நாளில் திருப்பி நான் வேலைக்கு போகணும், எனக்கு வந்து இந்த அசைன்மெண்ட் முடிக்கணும், அப்போ தான் வந்து எங்களுக்கு கமிஷனில் வந்து நம்மளுக்கு வந்து சேலரி கிடைக்கும்ன்ற அவங்களுக்கு தான் வந்து இது வந்து இன்னும் போய் சேருது. அப்போ தான் அவங்க சீக்கிரமாக ரிகவர் ஆகி சீக்கிரமாக அவங்க வேலைக்கு போவாங்க. அப்போ தான் அவங்களோட ஃபேமிலி அண்ட் டெய்லி லைஃப் வந்து திருப்பி வந்து நார்மல் லைஃப்க்கு திருப்பி வர முடியும். ஸோ அந்த அட்வான்டேஜ் வந்து ஒரு ஹிடன் காஸ்ட். அதை வந்து நிறைய பேர் இப்போ வந்து பார்க்குறது இல்லை. டோட்டல் காஸ்ட் ஆஃப் என்ன சொல்லுது சர்ஜரின்றதை பார்க்குறத விட நீங்கள் டோட்டல் காஸ்ட் ஆஃப் லூசிங் அந்த நாள்ன்றத வந்து அவங்க நான் ப்ரொடக்டிவாக இருக்கிற காஸ்ட்டை வந்து டெஃபினட்டாக வி ஷுட் டேக் இன் டு அக்கௌண்ட். அது வந்து அந்த அக்கௌண்ட்டை எடுத்தாலே அப்போ வந்து திஸ் ஆஃபர்ஸ் பெட்டர் ரிசல்ட்ஸ் தேன் அதர் சர்ஜரிஸ். எனி சர்ஜரி ரெக்கவரி இஸ் த மெயின் திங் சார். ஃபாஸ்டர் ரெக்கவரி, அதாவது நம்ம எப்படி நார்மல் ஆக்டிவிட்டி திரும்பி போகிறாங்கிறது, அது எவ்வளோ சீக்கிரம் போக முடியுதோ தட்ஸ் வேர் சக்ஸஸ் இஸ். குறைந்தபட்ச கட்டணம் குறைந்தபட்ச நாட்கள் இல்லை, குறைந்த நாட்கள் இருக்கிறனால நீங்கள் கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெட்டர். எல்லாத்துலேயும் உங்களுக்கு ரெக்கவரி ஆப்ரேஷன் பண்ணிட்டு 1 வாரத்தில் வீட்டுக்கு போயிடுறாங்க. வீட்டுக்கு போய் எனக்கு வேலை செய்ய முடியல, இல்லை குனிஞ்சு வர முடியல, அந்த அந்த ஆக்டிவிட்டி வரல, நார்மல் வரலன்னா அந்த வைத்தியம் வந்து பண்ணலாம். பட் அது வந்து அவங்களுக்கு நல்லது கிடையாது. ஸோ இந்த அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா திருப்பி ரேட்டு போட்டு நியர் நார்மல் 100% நார்மலாக நியர் நார்மல் அட் அ ஃபாஸ்டர் ரேட். எவ்வளோ ஃபாஸ்ட்டாக அவங்களால நார்மல் ஆக்டிவிட்டி பண்ண முடியுது அப்படின்றது. இப்போ ஒரு 70 வயசுக்குள்ள ஒருத்தர் வந்து ஹெர்னியா ஆப்ரேஷன் பண்ணுறாரு அப்படின்னா, ஓப்பன் சர்ஜரி பண்ணுறாருன்னா அவர் திரும்பி படி ஏறுறதோ இறங்குறதோ அப்படிங்கிறது வந்து ஓப்பன் சர்ஜரியில் வந்துட்டு இட் வில் டேக் மினிமம் 2 to 3 வீக்ஸ் ஆகும் சில பேருக்கு. சரிங்களா? வேற ரோபோட்டிக்கில் பண்ணுறீங்க இல்லை லாப்ரோஸ்கோப்பியில் பண்ணுறீங்க அப்படின்னா இமீடியட்டாக நெக்ஸ்ட் டே ஐ கேன் see patient வாக்கிங், ஸ்டெப்ஸ் ஏறுறதெல்லாம் பண்ணுவோம். சரிங்களா? இந்த ரெக்கவரி வந்து உங்களுக்கு அந்த டிஃப்ரெண்ட். Yeah, so it is fully Indian, and we have the certificates also. So there's few components which come from outside. It is only 1 or 2 vendors who actually give some components to all the robotic company. But to be very fair, 85% is actually fully made in India only. So no worries in that. There is no second thought in that. So that's why we tell that this tagline, we are proudly made in India and made for the world. Yeah. It's in Gurgaon. So it all depends upon. Right now the capacity is at 1 shift of the engineer. Within a month we can actually make 10 to 15 robots. இது பார்த்தீங்கன்னா நம்ம டு பி வெரி ப்ரவுட், நம்ம ஓமந்தூராரில் வந்துட்டு ரோபோ இருக்குது. இது எத்தனை பேருக்கு இருக்குன்னு எனக்கு தெரியாது, பட் வி ஹேவ் அண்ட் தேர் சக்ஸஸ்ஃபுல்லி பர்ஃபார்மிங் சர்ஜரி. ஸோ இது வந்துட்டு கட்டாயம் பண்ண முடியும் அப்படின்றது கவர்மெண்ட்டே ஆல்ரெடி நிரூபிச்சிட்டாங்க. ஸோ ரொபோட்டிக் ப்ரோக்ராம் இஸ் ஆல்சோ ப்ரொவைடட் பை அவர் ஓன் கவர்மெண்ட் ஃபார் ஆர் பீப்புள். அண்ட் இதுவுமே வந்துட்டு the coverage in the insurance அப்படின்னு நீங்கள் கேட்கறதுனால லாட் ஆஃப் இன்சூரன்ஸ் நவ் ஆர் அக்செப்டிங் த ரோபோ. ரோபோக்குன்னு செப்பரேட்டாக வந்துட்டு ஒரு இது இப்போதைக்கு அவங்க கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா வந்துட்டு முன்னாடி இட் வாஸ் நாட் தேர். இந்த லாஸ்ட் 2-3 இயர்ஸாக வந்துட்டு பிகாஸ் நிறைய ரொபோட்டிக் சர்ஜரி பெர்ஃபார்ம் பண்ணுறதுனால இன்சூரன்ஸஸ் நவ் கன்சிடரிங் தட் ரொபோட்டிக்கையும் பண்ணலாம், பேஷண்ட் நீட் இருக்குது அப்படின்னா ரொபோட்டிக்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ எஸ், இட் இஸ் நவ் அ பார்ட் ஆஃப் ஆல் இன்சூரன்ஸ் பேமெண்ட்ஸ் அஸ் வெல் ஃபார் த ரோபோ இருக்குங்க. Thank you. நன்றி, தேங்க்ஸ்.